மேஜர் ஜெனரல் இக்னேஷியஸ் டெலஸ் ஃப்ளோரா அவர்களின் பாராட்டு விழா மற்றும் பேராசிரியர் ஜே எழுதிய சேவையால் உச்சம் தொட்டவர் மேஜர் ஜெனரல் ஃப்ளோரா நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஊர் மக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். புத்தெழுச்சியோடு உலகை ஆள பிறந்த மங்கை ராஜாவூரின் பெயருக்கு ஏற்ப ராஜாவாக ராணியாக மேஜர் ஜெனரலாக பதவி வகித்து உள்ளத்தின் அன்பினை பெற்ற பொறுப்புகளை செவ்வனே ஆற்றி கல்வியின் கலை நயத்தை அழகாக்கி தேசத்திற்கு பெருமை சேர்த்து தமிழ்நாட்டின் தங்க மகளாய் மேஜர் ஜெனரலாய் தலைமிகு உயரிய பதவியை பெற்று ராஜாவூரின் ஒளிக்கதிராய் திகழும் நேசத்திற்கினிய நெஞ்சத்திற்கினிய மேஜர் ஜெனரல் டெலஸ் ஃப்ளோரா அவர்களின் பாராட்டு விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இறை வணக்கம். சொல் அழகை தேடி பொருள் அழகை அள்ளி அணி அழகாய் கூடி சந்த அழகாய் பாடி இறையை நேசித்து இனிய இசையால் இறைவணக்கம் பாட அனைவரும் எழுந்து நிற்போம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லையில்லாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. புதிய கவிதை என புறப்பட்டு வருகிறார். புது பொலிவான பாசமிகு வார்த்தைகளால் புன்னகைக்கும் வரிகளால் சான்றோரை வரவேற்க வருகிறார் திரு அலெக்ஸ் அவர்கள். வருக, உமது வரவேற்பை தருக. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. என்னை நன்றாக இயற்கை படைத்தது, முன்னோர் பெருமை முறை செய்யுமாறே. செந்தழல் கொண்டு செந்நிற மேனி தன்னை கருப்பாக்கினான், சற்றே கடுப்பாக்கினான் செங்கதிரோன் சென்ற வாரம். செய்த தவறுக்கு அவனை மெல்ல மடித்து பூத்தூவல் போடுது மழை என்னும் மாறி இந்த வாரம். இதைத்தான் இப்படித்தான் என்றெல்லாம் சொல்ல ஒண்ணா இயற்கை இந்த இறைவன் தாள் பணிகின்றேன் முதற்கண். எம் வஞ்சி ஈன்ற நங்கையவள் பெற்ற பெருங்கொடையின் வண்ண சிறப்புகளை நெஞ்சார்ந்து பாராட்ட இந்நேர வேலைகளை சற்றே ஒதுக்கி வைத்து எம் முன்னே அமர்ந்திருக்கும் இறையோரே, ஆண்டோரே, சான்றோரே, அவையோரே, இளையோரே, நெற்றி திலகமாய் நட்ட நடுவில் விழா நாயகி அமர்ந்திருக்க பக்கத்தில் அமர்ந்து தலைமை செய்யும் மக்களின் தலைவர்களே, சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் அனைவருக்கும். எல்லாவற்றிற்கும் முன்பான ஒன்று இருக்கிறதல்லவா? பூவுக்கு முன்பு அரும்பு போல இந்த நிகழ்ச்சியின் முன்பான வரவேற்புரை. அதற்கு முன் ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த வரவேற்புரை அழைக்கும்போது பொன்னாடை மரியாதை செய்பவரையும் அழைப்பேன். கைகளை தட்டி வரவேற்பு நீங்களும் வழங்க அன்புடன் வேண்டுகிறேன். இவர் பிறந்தது மலர்களின் மடியான தோவாளை. வழக்கறிஞர், பின்பு உயர்நீதிமன்ற கூடுதல் வழக்கறிஞர், மேலவை உறுப்பினர், தற்போதைய நம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் சட்டமன்ற உறுப்பினர், மேனாள் வருவாய்த்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக திறம்பட பணியாற்றியவர். பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய திரு தளவாய் சுந்தரம் அவர்களை உங்கள் சார்பிலும் விழா கமிட்டி சார்பிலும் வருக வருகவென வரவேற்கிறேன். விழா நாயகி திருமதி டெலஸ் ஃப்ளோரா அவர்கள் நம் சட்டமன்ற உறுப்பினருக்கு சால்வை அணிவிப்பார்கள். இவர் பிறந்தது குமரியின் தலைநகரம் நாகர்கோவில். முதுகலை பட்டம் பெற்றவர்.
மேனாள் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோயில் சட்டமன்ற உறுப்பினராக சேவையாற்றியவர். 2006 முதல் 2011 வரை சுற்றுலா மற்றும் பதிவுத்துறை அமைச்சராக திறம்பட பணியாற்றியவர் நம் பாசத்திற்குரிய திரு சுரேஷ் ராஜன் அவர்கள். விழா நாயகியின் துணைவர் திரு டாக்டர் MIT ஜான் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களை வரவேற்பார்கள். தமிழகத்தின் சிறு குழந்தைக்கும் பட்டி தொட்டிகளிலும் நன்கு அறிமுகமான ஒரு நிறுவனம் வசந்தன் கோ. அதன் நிர்வாக இயக்குனர் 70க்கும் மேற்பட்ட கிளைகளோடு பக்கத்து மாநிலங்களிலும் கிளைவிட்டு பிரகாசிக்கிறது. தந்தையின் வழியில் தனையனும் கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர் நமது கன்னியாகுமரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஜய் வசந்தர் அவர்கள். எத்தனையோ பணிகளுக்கு இடையில் நமக்காக நேரம் ஒதுக்கி விழாவிற்கு தலைமையேற்க வந்திருக்கும் திரு விஜய் வசந்த் அவர்களை உங்கள் சார்பிலும் விழாக்குழு சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறேன். விழா நாயகின் சகோதரர் திரு அந்தோணிசாமி என்ராய் ஃப்ளையிங் ஆஃபீஸர் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். முகத்தில் அரும்பு புன்னகை, எளிமையான அணுகுமுறை, நம் பிரச்சனைகளுக்கு ஓடோடி வருபவர் நமது மருங்கூர் பேராட்சி தலைவி திருமதி லட்சுமி சீனிவாசன் அவர்கள். மிகவும் மனமகிழ்வுடன் அவர்களை வரவேற்கிறோம். திருமதி பாக்கியம் ராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். திருமதி அமுதா ராணி, என் இனிய நண்பர் வின்சென்ட் அவர்களின் துணைவியார், தேரூர் பேராட்சி தலைவராக சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். அவர்களை உங்கள் சார்பாகவும் விழாக்குழு சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். திருமதி சுகந்தா அக்கா பொன்னாடை போர்த்துவார்கள். அடுத்தபடியாக திருமதி சாந்தினி பகவதியப்பன் தோவாளை ஒன்றிய தலைவராக சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். நம் அழைப்பை ஏற்று விழாவிற்கு வருகை இருந்த திருமதி சாந்தினி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். பொன்னாடை போர்த்துபவர்கள் மேஜர் ஜெனிஃபர் MNS. காங்கிரஸ் பேரியக்கத்தின் அகசிபுரம் வடக்கு வட்டார தலைவர் திரு தங்கம் அவர்களை உங்கள் சார்பாகவும் விழாக்குழு சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். காங்கிரஸ் வட்ட தலைவர் திருமதி ஹெலன் அவர்கள், நம்முடைய அன்பு சகோதரி, அவர்களையும் விழாக்குழு சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். விழா நாயகியின் நூல் வெளியீட்டு விழா முதல் ஏழை பெற்று ஆசி வழங்க வந்திருக்கும் முனைவர் தேவசகாயம் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்கள் சார்பாகவும் மற்றும் விழாக்குழு சார்பாகவும். வழக்கறிஞர் ஜோசப் புஷ்பம், ஓய்வு பெற்ற வருங்கால வைப்பு நிதி ஆணையர் நெல்லை மாவட்டம் அவர்களை உங்கள் சார்பாகவும் விழாக்குழு சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறோம். விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவரையும் வரவேற்ற திரு அலெக்ஸ் அவர்களுக்கு நன்றி. தொடக்கமாக அரும்பு மலரின் செயல்பாடுகளால்
அன்பை பொழியும் ஆனந்த வடிவமாய் ஞானத்தை ஊற்றிடும் வார்த்தைகளினால் அறிமுக உரை ஆற்றிட திரு எஸ் ஜேக்கப் ஜோ, சீஃப் மேனேஜர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வருக, தங்களின் அறிமுக உரையை எங்களுக்கு தருக. இந்த விழா நாயகி திருமதி இக்னேஷியஸ் டெலஸ் ஃப்ளோரா, நம்முடைய இராணுவத்தினுடைய முதல் பெண் மேஜர் ஜெனரல் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமதி இக்னேஷியஸ் டெலஸ் ஃப்ளோராவிற்கு உண்மையிலேயே சொல்லப்போனால் அறிமுக உரை என்று ஒன்று தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் பிரிகேடியரிலிருந்து இந்த பதவி உயர்வு பெற்றவுடனே நமக்கு அந்த நிகழ்வு எல்லாருக்குமே தெரியும். அவரை பற்றிய செய்தி நமது ஊருக்கும் தமிழகத்திற்கும் நன்றாகவே தெரியும். தமிழக முதல்வர் அவர்கள் அவருக்கு நேரடியாக வாழ்த்து தெரிவித்தார்கள் மற்றும் தலைவர்களும் எல்லோருமே அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். ஆனாலும் கூட ஒரு சிறு வார்த்தைகள் சொல்லி என்னுடைய அறிமுக உரை சொல்லி அமையலாம் என்று நினைக்கின்றேன். இந்த ராஜாவூர் முப்படைகளுக்கும் பல வீரர்களை தந்த ஊர் என்பது இந்த ஊருக்கு பெருமையாகும். ஆனாலும் தான் தேர்ந்தெடுத்த துறையிலே ஒரு உச்சபட்ச பதவியை தொட்டவர் என்ற முறையிலே திருமதி இக்னேஷியஸ் டெலஸ் ஃப்ளோரா அவர்கள் நமது ஊருக்கும் இந்த மண்ணுக்கும் தமிழகத்திற்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்த்துள்ளார்கள். அவர்கள் 1965ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 5ஆம் நாள் திரு லூரிசாமி பிள்ளை அவர்களுக்கும் திருமதி தெரசம்மாள் அவர்களுக்கும் மகளாக பிறந்தார்கள். அவர்களை சிறு வயது முதலிருந்தே எங்களுக்கு தெரியும். நல்ல தைரியமான பெண். சின்ன வயதிலிருந்தே விளையாடுவதிலும் படிப்பிலும் எல்லா ஈடுபாடு கொண்ட மிக சிறந்த பெண்மணியாக சிறு வயதிலிருந்தே திறந்தார்கள். அவர்கள் இந்த துறையை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி காண இறைவன் அவர்களுக்கு வழிகாட்டியமைக்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் குடும்பத்திலே 3 சகோதரர்களும் இராணுவத்தில் இருந்தார்கள் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். மேலும் 2 சகோதரிகள் அவர்களுக்கு உண்டு. அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் அவர்கள் 1985ஆம் ஆண்டு திருவனந்தபுரத்திலே செவிலியர் பிரிவிற்கான தேர்வை எழுதி வெற்றி பெற்று முதல் கமிஷன் ஆஃபீஸராக 1985இல் சேர்ந்தார்கள். தன்னுடைய முதல் ட்ரைனிங்கை 1986 அவர்கள் நிறைவு செய்தார்கள். அதற்கு பின்னும் அவருடைய அயரா உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் 1995ஆம் ஆண்டு அவர்கள் அதனுடைய பிபிஎஸ்சி நர்சிங் அந்த கோர்ஸை முடித்து மீண்டும் பதவி உயர்வு பெற்றார்கள். தன்னுடைய 32 ஆண்டு கால சேவையிலே அவர்கள் இந்தியாவிலே எல்லா திசைகளிலும் மிக ஊக்கமாக பணிபுரிந்து எல்லா தடைகளையும் மீறி விடாமுயற்சியாலும் கடின உழைப்பாலும் முன்னேறி இன்று நமது ஊருக்கும் நமது தமிழகத்திற்கும் பெருமை சேர்க்கின்ற வகையிலே இராணுவத்தினுடைய முதல் மேஜர் ஜெனரல் பெண்மணியாக தமிழகத்தைச் சேர்ந்து நமக்கு எல்லாருக்கும் பெருமை சேர்த்துள்ளார்கள். அந்த அளவுக்கு அந்த வகையில் அவங்களை உங்கள் எல்லோருடைய சார்பாகவும் நான் பாராட்டுகிறேன். இன்று அவர்கள் அதனுடைய அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஆக பணியாற்றுகிறார்கள். அவர்களுடைய அதாவது நாம் கூகுள் போய் பார்த்தால் நம்ம பேரை போட்டு கூகுளில் பார்த்தா நமக்கு நம்மளை பற்றின விஷயங்கள் வருதுங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அதுபோல் இவருடைய பெயரை போட்டாலே டெலஸ் ஃப்ளோரா என்று அடித்தாலே அவர்களுடைய சரித்திரம் எல்லாமே வந்துவிடுகிறது. எப்போது பிறந்தார்கள், என்னென்ன துறைகளெல்லாம் பணியாற்றினார்கள் என்று விழாவாயாக வந்து விடுகிறது. அந்த வகையிலே அவர்கள் நமக்கும் நமது ஊருக்கும் மிக மிக பெருமை சேர்த்துள்ளார்கள். அவருடைய தூண்டுதலும் அவருடைய ரோல் மாடல் என்று சொல்வார்களே, அவர்களை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு இறைவன் இன்னும் அவருடைய ஒரு வருடம் இன்னும் அவர்களுக்கு சர்வீஸ் இருக்கிறது என்று நினைக்கின்றேன். மேலும் அவர்கள் பதவி உயர்வுடைய காலம் இருக்கிறது என்று தெரியவில்லை. அவர்கள் மேலும் இந்த இராணுவத்திற்கு நல்ல சேவை செய்து இந்த மண்ணுக்கும் இந்த ஊருக்கும் பெருமை சேர்க்கின்ற வகையிலும் அவர்களுக்கு பொருத்தமான ஒரு பாரதியினுடைய கவிதையை வாசித்து நிறைவு செய்கிறேன். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், நிமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். அமிழ்ந்து பேருள் அறியாமையில் அவலம் எய்தி
கவலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தழுதல் பெண்ணறமாகும். உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும் ஓது பற்பல 100 வகை கற்கவும் இலகு சீருடை நாட்டிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை உணர்ந்திங்கே திலக வாணுதலால் நாங்கள் பாரத தேசமெங்கே உடைத்திடல் வேண்டுமாம். விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீரப்பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம். சாத்திரங்கள் பற்பல கற்பாராம், சௌரியங்கள் பலபல செய்வாராம். மூத்த பொய்மைகள் யாவும் அளிப்பாராம், மூடக்கட்டுகள் யாவும் தகர்ப்பாராம். காத்து மானிடர் செய்கை அனைத்தையும் கடவுளருக்கு இனிதாய் சமைப்பாராம். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைக விழுந்தார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்குங்கே பெண் இழைப்பில்லை காணந்து கும்மியடி. நன்றி, வணக்கம். உரை நடையும் கவிதை நடையும் கலந்து அறிமுக உரை ஆற்றிய திரு ஜேக்கப் ஜோ அவர்களுக்கு எமது நன்றிகள். நமது விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் நல்லாசிரியர் திரு ஜி கிஷோர், தலைமை ஆசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி தோப்பூர் அவர்களை கௌரவிக்க திரு வின்சென்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு செய்துள்ள நமது பங்கு அருட்தந்தை ஸ்டீஃபன் ஹென்றி அவர்களை கௌரவிக்க திரு ஜெரால்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கௌரவித்த அனைவருக்கும் நன்றிகள். மேஜர் ஜெனரல் இக்னேஷியஸ் டெலஸ் ஃப்ளோரா அவர்களின் பள்ளி தோழி இவர். சிறுவயது முதலே அவருடன் பயணித்தவர், அவரின் வளர்ச்சியை அணுவணுவாய் ரசித்தவர். தன் உள்ளத்து உணர்வுகளை மேஜர் ஜெனரல் அவர்களுக்கு வாழ்த்து மடலாய் வார்த்தை வரிகளாக வளமாக்கி உரையாற்றிட அன்போடு அழைக்கிறேன். திரு ஃப்ளோரா அவர்களே, வருக, உமது அன்பை வாழ்த்து மடலாய் தருக. என் தோழி, அருமை நிறைந்தவளே, ராஜாவூர் மண்ணில் பிறந்து செவிலியராக பணிபுரிந்து இன்று உன் சேவையின் மாண்பை நினைத்து மேஜர் ஜெனரலாக பதவி உயர்வு பெற்ற இம்மண்ணில் பூத்த மலரே, தம் தேவைக்காக வாழாமல் மருத்துவ சேவைக்காக வாழ்பவளே, நோயாளிகளின் வயதை காணாமல் நோயின் தன்மையை காண சேவகியே, உடல் சோர்வு உள்ள போதும் மனம் நோகாமல் பேசுபவளே, கனத்த இதயத்தோடு மருத்துவமனை வந்தாலும் கருணை குறையாதவளே, நீ உடுத்துகிற உடைகளின் வண்ணங்கள் மாறலாம், உன் எண்ணங்கள் ஒருபோதும் மாறாதே. உன் உள்ளம் போலவே உன் எண்ணமும் வெள்ளைத்தாளே. நோயாளிகளின் நம்பிக்கையே, மருத்துவமனையின் தேவதையே, நோயாளிகளின் சுடர் ஒளியே. கல்வி அறிவை தரும், உன் சேவையோ உயிரையே தரும். கொரோனாவில் நீர் சாதித்த சாதனை, உன்னையே நீர் அர்ப்பணித்த உன் சாதனை. அருமை அருமை என்னவென்பேன் உன் பணியை. அருமை தோழியே, நீ வீர் வாழ்க, உன் குடும்பம் வாழ்க என்று மனதார வாழ்த்துகிறேன். இவன் தோழி ஃப்ளோரா. இது மேஜர் ஜெனரல் ஜேடி ஃப்ளோராவின் அன்பு கணவர் ஜேஜேயின் நூல் அறிமுகம் கேளுங்கள். மேஜர் ஜெனரலின் வீர வாழ்வை வார்த்தை ஓவம் ஆக்கியவர். அழகான பேச்சினை காற்றின் தழுவல்களோடு கேட்டு மகிழ நூல் அறிமுக உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் திரு MIJ ஜான் அவர்களை. வருக, நூல் அறிமுகத்தை தருக. இந்தியாவின் தென்கோடியாம் தமிழகத்தின் கடைகோடி மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்தின் சிறந்த பகுதியான இந்த ராஜாவோதினுடைய மண்ணின் மைந்ததாக பிறந்து வளர்ந்து உங்களிடமிருந்து அனுப்பப்பட்ட அந்த ஒரு சிறுமியாக 17 வயதிலே இந்த ராஜாவோதை விட்டு சென்று டெல்லியிலே பணியாற்றி இன்றைக்கு மிக முக்கிய பொறுப்பிலே உங்களால் வாழ்த்தப்படுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்ற அந்த விழாநாயகி
மேஜர் ஜெனரல் இக்னேசியஸ் டலஸ் ஃப்ளோரா அவரை பெருமைப்படுத்துகின்ற வகையிலே நடைபெறுகின்ற இந்த பாராட்டு விழா நிகழ்விலே முன்னிலை வகிக்கின்ற எங்களது மதிப்புக்கும் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய மேனாள் அமைச்சர் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் என் தளவாய் சுந்தரம் அவர்களே, மேனாள் அமைச்சர் நமது குமரி மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் சுரேஷ் ராஜன் அவர்களே, தமிழகம் முழுவதும் அறியப்பட்டவரும் தொழில்துறை, சினிமா துறை, கலைத்துறை என பல்வேறு பன்முகங்களை கொண்ட பெருமகனாதனுடைய மகனுமான நமது கன்னியாகுமரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் விஜயசந்த் அவர்கள் இவ்விழாவுக்கு தலைமை வகிக்கின்றார்கள். அவர்களே, பல்வேறு பேரூராட்சியினுடைய சேர்மன் என்று அழைக்கப்படுகிற தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். காலம் கருதி எல்லோருடைய பெயர்களையும் என்னால் அழைக்க முடியவில்லை என்பது ஒருபுறம் வருத்தமாக இருந்தாலும் நான் அழைப்பதாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ராஜாவுடைய செயின்ட் மைக்கேல் ஆலயத்தினுடைய பங்கு தந்தை ஸ்டீஃபன் ஹென்றி அவர்கள், பல்வேறு அருட்சகோதரியர்கள், பல்வேறு அரசியல் பிரமுகர்கள், பல்வேறு பேராசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், வயதிலும் அறிவிலும் சான்றாண்மையிலும் அறிவார்ந்த பெருமக்கள் அனைவரும் கூடியிருக்கின்ற அந்த அவைக்கு நான் வணங்கி, என்னுடைய துணைவியாரும் உங்கள் மண்ணினுடைய மைந்தருமான திருமிகு மேஜர் ஜெனரல் அவர்களை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு அறிமுக உரையை உங்களுக்கு புத்தகமாக நாங்கள் கொடுப்பதற்கு முன்னால் விளக்கமாக கொடுக்க ஆசைப்படுகிறோம். ஏற்கனவே நான் சொன்னது போல லோதுசாமி பிள்ளை தரசமாளருடைய கடைசி மகளாக, கடைக்குட்டியாக பிறந்து 3 சகோதரர்கள், அவர்களும் இந்திய நாட்டிற்காக, ஒருவர் விமானப்படை, ஒருவர் இராணுவப்படை, கப்பற்படைக்கு பதிலாக கப்பற்படையிலிருந்து அவர் இறந்து போனார். என்றாலும் அவர் முப்படைகளுக்கும் பணி செய்த பெருமைக்குரிய அந்த குடும்பத்தில் இருந்து வந்தவர். மூத்த சகோதரர் அந்தோணிசாமி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி முழுமையான தகுதி பெற்று இராணுவ செவிலியர் தேர்விலும் தகுதி பெற்று டெல்லி இன்றைக்கு ஆர்மி ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் அண்ட் ரெஃபரல் என்று அழைக்கப்படுகிற அந்த பிரபலமான பெருமை மிக்க டெல்லி மருத்துவமனையிலே பயிற்சி பெற்று பிற்காலத்தில் அதே மருத்துவமனையில் பிரின்சிபல் மேட்ரன் PM என்று அழைக்கப்படுகிற உயர் பதவிக்கும் சென்றவர். ஒரு சிறு வயதிலே கள்ளம் கபடற்ற நிலையை 17 வயதிலே ரயிலே ஏறி தன்னுடைய மூத்த சகோதரோடு போனவர் இன்றைக்கு மிக இந்தியாவினுடைய இராணுவ தலைமையகம் டெல்லியில் இருக்கிற பல்வேறு மேஜர் ஜெனரலோடு கலந்துரையாடுகின்ற, கொள்கை முடிவெடுக்கின்ற, பல்வேறு திட்டமிடுதலுக்கு ஆலோசனை வழங்குகிற மிகப்பெரிய பொறுப்பை பெற்றிருக்கின்றார்கள். எப்படி ஒரு கிரிக்கெட் மைதானத்திலே பிரபல கிரிக்கெட் வீரர் ஓங்கி விளாசுகிற பந்தானது எல்லை கோட்டை தாண்டி செல்லுகிற போது 6 என்று அந்த அரங்கத்திலே இருக்கிற எல்லா ரசிகர் மக்களும் ஆர்ப்பரிப்பதை போல இந்த ராஜாவோ இன்றைக்கு ஆர்ப்பரிக்கின்றது. ஏனென்றால் உங்களால் அனுப்பப்பட்ட அல்லது உங்களால் செலுத்தப்பட்ட பந்து இன்றைக்கு இராணுவ தலைமையகத்திலே ஒளி வீசுகிறது, ஒரு உயர் பதவியில் இருக்கிறது என்பது எங்களை விட, குடும்பத்தாரான எங்களை விட உங்களுக்கு பெருமை கொடுக்க வேண்டிய ஒன்றாக இருக்கும். அவர்களுடைய பணியானது சாதாரண ஒரு 1985 கமிஷன் ஆனார். ஒரு வார்டு சிஸ்டர் என்ற நிலையிலே வந்து லெஃப்டினன்ட், கேப்டன், மேஜர், லெஃப்டினன்ட் கர்னல், கர்னல் செலக்ட், தென் கர்னல், பிரிகேடியர், இறுதியாக மேஜர் ஜெனரல். அந்த மேஜர் ஜெனரல் எல்லாம் லெஃப்டினன்ட் கர்னலுக்கு பிறகு எல்லாமே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய தரத்தின் அடிப்படையிலே தான் அவருக்கு அடுத்த பதவி வழங்கப்படும். மேஜர் ஜெனரலாக செல்வது என்று அவ்வளவு எளிதான ஒன்றல்ல. இந்திய அளவில் ஏறத்தாழ 5000 செவிலியர்களுக்கு தலைமை வகிக்கின்ற, அவர்களுக்கான பல்வேறு தேவைகளை நோயாளிகளினுடைய மருத்துவர்களுக்கு அடுத்தபடியாக நோயாளிகளோடே இருந்து அவர்களுக்கு பணி செய்கின்ற பொறுப்பு செவிலியர்களுக்கு உண்டு. எனவே அவர்களை பற்றின இந்தியா முழுவதும் இருக்கிற, இந்தியாவில் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் என்று அழைக்கப்படுகிற அமைதிப்படை எங்கெல்லாம் செயல்படுகிறதோ அங்கெல்லாம் இவர்கள் செல்வார்கள். அங்கும்
வெளிநாட்டுக்காரர்களுக்கும் வெளிநாட்டு போர் வீரர்களுக்கும் இவர்கள் செவிலியர் பணியை செய்கின்றவர்கள். அந்த வகையில் அவர்களுக்கும் அவர்களுடைய பணியிடம், ஆட்சேர்ப்பு, அவர்களுக்கான பல்வேறு வசதிகள் செய்து கொடுத்தல், நோயாளிகளுக்கும் செவிலியர்களுக்குமான இடையிலான நல்லுறவை மேம்படுத்துதல் என பல்வேறு பணிகளை பல்வேறு தடைகளையும் தாண்டி செய்து வருகிறவர் என்ற அடிப்படையிலே அதையெல்லாம் ஆவணப்படுத்தி சேவையால் உச்சம் தொட்டவர் என்கிற பெயரிலே ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். அந்த புத்தகம் இப்போது வெளியிடப்படும், உங்கள் கைகளிலே வரும். தயவு செய்து படித்து பாருங்கள். மற்ற பணிகளை விட இது ஒரு வித்தியாசமான பணி. ஏனென்றால் தேசத்துக்கு பணி செய்கிற போது இந்தியாவினுடைய எந்த பகுதியிலும், அது போர் நடக்கிற பகுதியாக இருந்தாலும் கூட மாட்டேன் என்று சொல்ல முடியாது. கார்கில் நடந்து கொண்டிருக்கிற போது டலஸ் ஃப்ளோரா அவர்கள் நமது நாகர்கோயிலில் இருந்தார்கள். உடனே அழைக்கப்பட்டார்கள். டிக்கெட்டு கிடையாது. உங்களுக்கு தெரியும், இப்போ தான் ஃப்ளைட்லாம் இருக்குது. முன்னால் ட்ரெயினில் வந்து டாய்லெட் பக்கத்தில் உட்காந்து போக வேண்டியது அன்ரிசர்வ்டில். நம்ம எமர்ஜென்சி கோட்டா கூட கிடைக்கல அந்த டைமில். பல்வேறு தடைகளை தாண்டி குடும்பத்தையும் அலுவலையும் பேலன்ஸ் பண்ணி சரிசமமாக நடத்துவது என்பது ஒரு பெண்களுக்கு தெரியும், தாய்மார்களுக்கு தெரியும். குழந்தைகளையும் கவனித்து கொண்டு பணிக்கும் சென்று விட்டு வீட்டினுடைய பணியையும் செய்து கொண்டிருக்கிறது மிக கடுமையான பணி. அவர் சென்ற பல்வேறு இடங்களிலே வசதி குறைவுகள் இருக்கலாம். அவர் ஏகதேசம் எல்லா சிட்டிகளிலுமே பார்த்து விட்டார். சண்டிகாரிலிருந்து, டெல்லியிலிருந்து, கல்கட்டா, சென்னை. ஆனாலும் மக்கள் வாழ முடியாத சூரத்கர், ஜபல்பூர் போன்ற பகுதிகள் கூட அங்கெல்லாம் சென்று ஃபீல்டு ஏரியாவில் பணியாற்றி இருக்கின்றார். இதுவெல்லாம் அந்த ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கிற பொழுது மிக எளிமையாக அவருடைய சாதனைகள், பணிகள் எல்லாமே பணியுறுத்தப்படுகிறது. மீண்டும் நான் மிக அழுத்தமாக சொல்கிறேன், இது ஒரு தனிநபர் புகழ் பாடுவதற்காக எழுதப்பட்ட நூல் அல்ல. பதிலாக இராணுவத்தில் பணியாற்றுவது, தேசத்தை காப்பது, பணியாற்றுவதிலே எத்தனை அளவுக்கு ஈடுபாடோடும் அர்ப்பணிப்போடும் நேர்மையோடும் பணி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் செய்தால் மட்டுமே சாதிக்க முடியும் என்கிற நிலையிலே சாதித்திருக்கிறார்கள். எனவே நாம் அவர்களை எல்லாம் பாராட்டுவது மிகவும் உண்மையானது, நேர்மையானது என்று சொல்லி இந்த குறிப்பினை வழங்குவதற்கு அனுப்பியிருந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி பகிர்ந்து அமர்கிறேன். நன்றி. நூலை அறிமுகம் செய்த திரு ஜான் அவர்களுக்கு நன்றி. நம் விழாவில் பங்கேற்க வந்திருக்கும் திரு ஜான்சல் ராஜா, ஜெயமாதா பொறியியல் கல்லூரியினுடைய நிறுவனர் அவர்களை கௌரவிக்க திரு பிரசாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நமது நிகழ்ச்சியின் மைற்கல்லான நூல் வெளியீட்டு விழா இப்போது. அன்னை தமிழுக்கு மகுடம் சூட்டி அழகான வரிகளால் மேஜர் ஜெனரல் ஃப்ளோரா அவர்களின் வாழ்வுக்கு கிரீடம் அமைத்த நூல் இது. ராஜாவூர் பெற்றெடுத்த வீரமங்கையின் வாழ்வு சரித்திர நூல். தேசத்தின் துடிப்பை வார்த்தைகளில் வடிவமாக்கிய நூல் இது. தமிழ்நாட்டிற்கும் நம் மகனுக்கும் பெருமை சேர்த்த நூல் வெளியீட்டு விழா. மேடையில் இருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் அன்போடு அழைக்கிறோம். அனைவரும் வந்து இந்த நூலை வெளியிடுமாறு அன்போடு வேண்டுகிறேன். ஏழைகளுக்கு உதவிடும் ஏணியாகவும் கல்வியை அளித்திடும் ஆசானாகவும் திகழும் பேராசிரியர் முனைவர் வேதசகாயம் அவர்கள் முதல் பிரதியை பெறுகிறார். நீதியையும் நிதியையும் சிறப்பாக நிர்வகித்த வழக்குரைஞர் திரு ஜோசப் புஷ்பா அவர்களை இரண்டாவது பிரதியை பெற அன்போடு அழைக்கின்றேன். மேஜர் ஜெனரல் டலஸ் ஃப்ளோரா அவர்களின் தாய் மாமா திரு சுந்தர்ராஜன் அவர்களை மூன்றாவது பிரதியை பெற அன்போடு அழைக்கிறேன்.
நூலை வெளியிட்ட அனைவருக்கும், பிரதிகளை பெற்றுக்கொண்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் எமது நன்றிகள். ஆசியுரை. நல்லன செய்யும் நம்பிக்கையின் ஆசி. அன்பின் ஆழமாய் இறைவனின் ஊற்றை இறை ஆசியால் நிரப்பிட வருகிறார் நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்கள். நேசமிகு அருட்தந்தை ஸ்டீஃபன் ஹென்றி அவர்களை ஆசியுரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். வருக தந்தையே, உமது ஆசியை எம்மில் பரப்பிடுக. இன்று ராஜாவூர் பங்கிற்கு ஒரு பொன்னாள் என்று கூறலாம். அவ்வளவு மேன்மைமிக்க ஒரு மிகப்பெரிய உயர் பதவியை நமது அன்புக்குரிய மேஜர் ஜெனரல் ஐடி புளோரா அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். ஒரு சமூகத்தில் பெண்கள் இரண்டாம் தரமாக பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்தது. வீட்டு வேலைக்காக மட்டுமே அவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள். சம்பள உயர்வோ எந்த ஊதியமோ இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை வீட்டு வேலையையும் பிள்ளைகளை வளர்த்துவது மட்டுமே என்ற ஒரு காலகட்டம் இருந்தது. வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்றால் அதற்கு முந்தைய காலகட்டமும் இருந்தது. வேட்டையாடி குடும்பத்தை முழுக்க முழுக்க பாதுகாப்போடு வழிநடத்தியவர்கள் பெண்கள். அதனுடைய ஒரு சர்க்கிளாகத்தான் இந்த ஒரு காலகட்டம் உருவானது. ஆனால் மீண்டும் நம்முடைய மேஜர் ஜெனரல் ஐடி புளோரா அவர்களால் நம்முடைய வரலாறு மாற்றி எழுதப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திற்கு நுழைந்து கொண்டிருக்கிறது. பெண்களால் மட்டுமே இந்த சமுதாயத்தை மாற்ற முடியும். பெண்களால் மட்டுமே இந்த உலகம் உயர்வு காண முடியும். பெண்களால் மட்டுமே நாம் மனித நேயத்தையும் மனித மாண்பையும் தூக்கி பிடிக்க முடியும் என்பதற்கான ஒரு காலகட்டத்திற்குள் இவர்கள் அடியெடுத்து வைப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த சமூக சேவை, மனிதநேய பண்பு, இந்த புத்தகத்தை கிடைத்த இந்த 5 நிமிடத்தில் நான் மிக வேகமாக படித்து முடித்த அந்த 5 பக்கங்களுமே, 5 பக்கங்கள் இல்லை 6 பக்கங்களுமே இவருடைய மனிதநேயத்தை பற்றி மட்டுமே பேசுகிறது. அந்த மருத்துவ தொழிலில் ஏழைகளுக்கும் நோயுற்றவர்களுக்கும் இவர் கொடுத்த முக்கியத்துவம், அவர்களை நோயிலிருந்து நீங்குவதற்கும் தன்னுடைய சேவையால் அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்கும் கொடுக்கப்பட்ட இந்த நிலைதான் இவரை ஒரு மனித நேயத்தோடு இந்த உயர் பதவிக்கு அழைத்து சென்றிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது உண்மையிலேயே பெண்களால் அனைத்தையும் சாதிக்க முடியும் என்பதற்கான உணர்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நேரம் இங்கே இருக்கக்கூடிய எல்லோர் சார்பாகவும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய இந்த பணி இதுவரைக்கும் செய்த பணி அல்ல முக்கியம். இன்றிலிருந்து தான் நீங்கள் உண்மையான நேர்மையான பணியை துவங்குகிறீர்கள் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய பணியின் சார்பாக இந்த ராஜாவூர் மட்டுமல்ல, இந்த கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்ல, உங்களை சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமல்ல, நமது கோட்டாறு மறைமாவட்டம் மட்டுமல்ல, தமிழகம், இந்தியா, உலகம் என்று எக்கு திசைக்கும் உங்களுடைய இந்த சேவை பறந்து விரிந்து செல்ல வேண்டும். நாங்கள் அனைவருமே உங்களை கண்டு மெய்சிலிருந்து இருக்க வேண்டும். அதற்கான அருளை இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு தருவார் என்று வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். வடக்கு ராஜாவூர் பங்கு பேரவை செயலர் அலைஸ் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி மேஜர் ஜெனரல் டெலஸ் புளோரா அவர்களை கௌரவிப்பார்கள். பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க பங்கு பேரவை உறுப்பினர் திரு செல்வம் அவர்களையும், ஊர் மக்கள் சார்பாக கௌரவிக்க திரு லெனின் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். துல்லியமான அன்பினை தூய மனதில் விதைப்பவர், எடுக்கும் செயல்களில் வீரியமாய் செயல்படுபவர், குமரியின் வளர்ச்சி நாயகர், குமரி பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு விஜய் வசந்த் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருக்கும்
அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்புக்குரிய தலைவாய் சுந்தரம் அண்ணாச்சி அவர்களுக்கும், சுரேஷ்ராஜன் அண்ணாச்சி அவர்களுக்கும், மேடையில் இருக்கும் எல்லாருக்கும், ஃபாதர் அவர் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகன் என்று அழைக்கப்படும் நம்ம மேஜர் ஜெனரல் இக்னேஷியஸ் டெல ஃப்ளோரா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்கிறோம். ராஜாவூருக்கு மட்டுமல்ல, கன்னியாகுமரிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் பெருமை கிடக்கூடிய ஒரு பெரிய ஒரு உயர் பதவியை அடைந்ததற்கு இந்த ஊர் மக்களில் இந்த கன்னியாகுமரி சார்ந்த என்ற முறையில் நானும் பெருமை பெறுகிறோம். கண்டிப்பாக இந்த ஊர் மக்களும் உங்களை போற்றி வணங்குவார்கள் என்று இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன். ஒருத்தர் இராணுவத்தில் இருக்கிறதே ரொம்ப ஒரு பெரியதாக இருக்கும். ஒரு குடும்பமே இராணுவத்தில் இருந்து சேவை செய்து கொண்டு இருக்கிறார்கள், சேவை செய்திருக்கிறார்கள். அது ஒரு உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த இடத்தில் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளாக இராணுவத்தில் சேவை செய்து இந்த உயர் பதவியை அடைந்ததற்கு அவர் எவ்வளோ டெடிகேஷன் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்றதை நம்ம எல்லோரும் உணர முடியுது. ஏன்னா இந்த ரெக்கக்னிஷன் உடனடியாக கிடைக்காது. அது மட்டுமல்ல, இந்த சர்வீஸ் எனக்கு தெரிஞ்சு இவங்கள மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கனால தான் இராணுவ வீரர்கள்லாம் தைரியமாக நம்ம எல்லைப்பிள்ளையிலேருந்து இருக்கிறார்கள். ஏன்னா நம்ம எப்படி நம்ம வீட்டுக்கு போனால் அம்மா நம்மளை பார்த்துப்பாங்களோ அது மாதிரி நமக்கு ஒன்றுனா இந்த மாதிரி பார்த்துக்கிறதுக்கு இருக்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. உங்கள் சேவையை தொடர வேண்டும், மேலும் மேலும் நீங்கள் உயர் பதவியை அடைய வேண்டும் என்று கேட்டு வாழ்த்தி மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான ஒரு வாழ்த்துறை வழங்கிய பாராளுமன்ற உறுப்பினர் திரு விஜய் வசந்த் அவர்களுக்கு எமது நன்றிகள். வீசும் தென்றல் உரை கொடுக்க, விசும்பின் தாழ் வரி எடுக்க, கல்வி சேலையில் முத்து முத்தாய் வடித்தெடுத்த ஜெயமாதா பொறியியல் கல்லூரியின் செயலர் திரு ஜான்சல் ராஜா அவர்களை வாழ்த்துறை வழங்கிட அன்போடு அழைக்கிறோம். வருக, உமது வாழ்த்தை தருக. எங்களுடைய உறவினர் என்பதை கடந்து இந்த தேசத்திற்காக பாடுபட்ட, உழைத்து கொண்டிருக்கின்ற, இன்னும் பல உயர் பதவிகளை அடைய இருக்கின்ற எங்கள் ஃப்ளோரா அவர்களுக்கு எங்கள் ராஜாஸ் குழுமத்தின் சார்பிலே உண்மையிலேயே பாராட்டை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்கள் பயணித்த அந்த பாதைகளை எனக்கு அதிகமாக தெரியாது. ஆனால் நான் சிறுவன் 59 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய தந்தையார் இதே இராணுவ விமானப்படையிலே பணியாற்றி பின்பு கல்லூரி என்று பல தொழில் முனைவுகளுக்கெல்லாம் வந்தார்கள். தந்தையார் பணியாற்றி இராணுவத்திலே பணியாற்றுகின்ற காலகட்டத்திலே அவருடைய சகோதரர் திரு அந்தோணிசாமி அவர்கள் 58 ஆண்டுகளுக்கு முன்பாக என் தந்தையார் பணியாற்றுகின்ற பொழுது, அந்த நேரத்திலே என் தந்தையார் என்னுடைய தந்தையாருடைய சகோதரர் பெயர் அந்தோணிசாமி, அதே பெயரில் என் சகோதரர் என்று இராணுவ படையிலே சேர்த்து விட்டார்கள். நான் அவர்களை இன்று வரை 59 நான் சிறு குழந்தையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் இருந்தார்கள். நாங்கள் சென்னை தாம்பரத்திலே இருக்கின்ற போது இன்று வரை நான் அவர்களை அழைப்பது டிங் டிங் அங்கிள் தான் கூப்பிடுவேன், அந்தோணிசாமி அங்கிளை. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய மனதில் பெயர் பெற்று உள்ளது டிங் டிங் அந்தோணிசாமி. அவர்கள் இராணுவத்திலே ஏறிய பிறகு தொடர்ந்து அவருடைய குடும்பத்திலே இருக்கின்ற அவர்கள் அனைவரையுமே இராணுவத்திலே கொண்டு வந்தார்கள். 19 வயதிலே தனது சகோதரியை இராணுவத்திலே இணைத்து இன்று ஒரு உயர் பதவியிலேயே அடைந்து இன்னும் மேலும் பல பதவிகளை அடைவதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்தருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கன்னியாகுமரியின் பெருமையை உலகமே போற்றுகிறது என்றால் அதற்கு இவரும் ஒரு காரணம். ஓங்கி உயர்ந்து நிற்கும் வள்ளுவரை தூக்கி நிறுத்தியது இவருடைய காலத்தில்தான். ஓடி ஆடி உழைத்த உள்ளத்தினர், நல்லன்புக்காரர், நேசமிகு அண்ணன், முன்னாள் அமைச்சர் திரு சுரேஷ்ராஜன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம். இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியை பொறுத்தமட்டில் ஐடி ஃப்ளோரா அவர்களுக்கு பாராட்டு விழா என்று சொல்வதை விட நம்முடைய மாவட்டத்திற்கு ஒரு பாராட்டு விழா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய மாவட்டத்தை
பெருமைப்பட வைத்தவர் மேஜர் ஜெனரல் ஐடி ஃப்ளோரா அவர்கள். அதுவும் இராணுவத்தில் தன்னுடைய இளமை பருவத்திலேயே, அதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த குடும்பத்தை சார்ந்த 6 பேரில் 4 பேர் இராணுவத்திலே பணியாற்றி சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், உண்மையிலே எந்த அளவிற்கு நாட்டுப்பற்றோடு இருந்து கொண்டு பணியாற்றி இருக்கிறார்கள் என்பது அந்த குடும்பத்தை சார்ந்த ஐடி ஃப்ளோரா அவர்களுடைய சகோதரர்களுக்கும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அந்த பெருமை நிச்சயமாக சாரும். அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர்கள். பத்திரிகையிலே இந்த செய்தியை வந்தவுடன், அதுவும் மருங்கூர் என்று அல்லது ராஜாவூர் என்றோ பத்திரிகைகளில் போடவில்லை, குமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மேஜர் ஜெனரலாக பதவி உயர்த்தி பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்தவுடன், அப்பொழுது என்னுடைய இல்லத்திலே பேசி கொண்டிருக்கின்ற போது அன்புக்குரிய பிரசாத் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உறவினர் ராஜாவூர் பகுதியை சார்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். உடனடியாக நானும் அப்படி என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய மாவட்டத்தை சார்ந்தவர் என்று சொன்னால் நேரடியாக போய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம், அவர்கள் இங்கு இருக்கிறார்களா என்று கேட்டு சொல்லுங்கள் என்று சொன்னேன் அன்றைய தினம். ஆனால் அப்பொழுது சொன்னார்கள், அவர்கள் இங்கு இல்லை, டெல்லியில் தான் இருக்கிறார்கள் என்று சொன்னவுடன், எப்பொழுதாவது இங்கு வருகின்ற போது தகவலை தாருங்கள், நிச்சயமாக அவர்களை சந்தித்து அவர்களுக்கு உரிய மரியாதை அளிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று சொன்னவுடன், அந்த நிகழ்வு இன்றைக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சியாக நடைபெற்றிருக்கிறது என்று சொல்கின்ற போது உண்மையிலேயே மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. இந்திய திருநாட்டிற்கு பெருமை மட்டுமல்ல, நம்முடைய மாவட்டத்தை சார்ந்தோர் மூலமாக இந்திய திருநாட்டிற்கு பெருமை அடைகிறது என்று சொன்னால், ஒட்டுமொத்த நம்முடைய மாவட்ட மக்களுக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய அளவிற்கு மேஜர் ஜெனரலாக பதவி உயர்வு பெற்றிருக்கக்கூடிய ஐடி ஃப்ளோரா அவர்களை இந்த நேரத்தில் நான் பாராட்டுகிறேன். நம்முடைய முதல்வர் அவர்களும் பாராட்டினார்கள். இன்றைக்கு இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய நாம் அத்தனை பேரும் நிம்மதியாக இருக்கிறோம் என்று சொன்னால், இதுபோன்ற இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய நேர்மையான அதிகாரிகள் இருக்கின்ற காரணத்தால் தான் இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய மக்களாகிய நாம் 140 கோடி மக்களுக்கும் நிம்மதியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய தன்னலம் பாராமல் பொதுநல நோக்கத்தோடு சேவை செய்யக்கூடியவர்கள்தான் அதற்கு காரணம் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர்களாக இன்றைக்கு ஐடி ஃப்ளோரா அவர்கள் விளங்குகிறார்கள் என்று சொல்கின்ற போது, நிச்சயமாக பாராட்டுவது, ஒரு பாராட்டு குழுவின் சார்பாக இன்றைக்கு பாராட்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த நேரத்தில் அந்த பாராட்டு ஏற்பாடு செய்த பாராட்டு குழுவுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சில நாடுகளில் படிக்கின்ற போதே 1 ஆண்டு காலம் இராணுவத்தில் கண்டிப்பாக பயிற்சி அளிப்பார்கள். அது நம்முடைய நாட்டில் இல்லை, இருந்தாலும் கூட சில நாடுகளில் இருக்கிறது. இப்பொழுது எண்ணி பார்க்கின்ற போது அது தேவையான ஒன்றாக இப்பொழுது நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், எல்லோரும் ஐடி ஃப்ளோராவை மாதிரி இளம்பருவத்திலேயே இராணுவத்தில் சென்று சேவை செய்ய வேண்டும் என்ற உணர்வு இருக்காது. அந்த உணர்வை வளர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதற்கு இன்றைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவர்கள் ஐடி ஃப்ளோரா அவர்கள். அவர்களை இந்த நேரத்தில் நான் என்னுடைய சார்பாக பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை கிறிஸ்தவ வெள்ளாளர் சங்கம் சார்பாக மேஜர் ஜெனரல் டெலஸ் ஃப்ளோரா அவர்களை கௌரவிக்க திரு ஃப்ளோரா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பாசத்திற்கும் நேசத்திற்கும் பஞ்சம் இருக்காது. பழகிட்டா போதும், எப்போதும் உடன் பயணிப்பார். எப்போது கூப்பிட்டாலும் ஓடி வந்து உழைக்கக்கூடியவர். குமரி தொகுதியின் செயல் நாயகர், நம் சட்டமன்ற உறுப்பினர், தூய மனம் கொண்ட அண்ணன் திரு தளவாய் சுந்தரம் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம்.
நமது இராணுவத்தினுடைய மேஜர் ஜெனரலாக பதவியேற்று இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்திக்கின்ற ஃப்ளோரா அவர்களை மனமாற உளமாற வாழ்த்த கடமைப்பட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு ஜாப்புங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இவங்க அந்த காலத்தில் இதை தேர்ந்தெடுத்து குடும்பத்தில் தேர்ந்தெடுத்து நர்சிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். நர்சிங்கில் நீங்கள் பேஷண்ட் டேக் கேர் ஆஃப் தி நர்சிங். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தேன். நீங்கள் ஒரு பேஷண்ட்டுடைய தன்மையை பற்றி டாக்டரைங்கட்டி நீங்கள் அங்கே உள்ள நர்ஸ்கிட்ட கேட்டால் தெளிவாக சொல்லுவாங்க. இவங்க என்ன காய்ச்சலா, டயரியாவா, ஹார்ட் அட்டாக்கா என்னன்னு கேட்டால் தெளிவாக டாக்டரைங்காட்டி அத்துப்படியாக அந்த கேஷ் ஷீட் எடுத்து பார்த்தாச்சுன்னா விடாமல் ஒரு லைன் விடாமல் சொல்லக்கூடிய திறமை பெற்ற ப்ரொஃபஷன் தான். இட் இஸ் ஏ வெரி நோபல் ப்ரொஃபஷன். I congratulate from our village got the highest post in the defense as a major general, Madam Flora. இதுக்கெல்லாம் கடவுள் ஆசி வேணும். எல்லோரும் சொல்லிவிட்டு செல்வார்கள். நான் நிறைய பேர்கிட்ட நம்ம எங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட பேசியுமே சொல்லுவேன், கடவுள் ஆசி இருந்து அதிகாரம் இருந்தால்தான், கடவுளுடைய ஆசி இருந்தால்தான் அரசாங்க பதவிகள், அமைச்சர்கள், நாட்டினுடைய தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களெல்லாம் ஆவதற்கு இறைவன் ஆசி தருகிறார். நீ அந்த காலகட்டத்திலே உன்னுடைய அதிகாரத்தை எவரிபடி, those who are businessmen, those who are politician, those who are middleman, when you are serving your area, நீ அந்த ஏரியா விட்டு டிவியேட் பண்ணி வேறு ஏரியாவுக்கு வந்துட்ட, you are making trouble in your life. ஒருவருக்கு அரசு பதவியை கொடுக்கிறார். நமது ஃப்ளோரா அவர்களுக்கு இராணுவத்தினுடைய பதவியை கொடுத்திருக்கிறார் இறைவன். அந்த இறையருள் அவர்களுக்கு கிடைக்க போய் தான் இன்றைய தினம் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறார்கள். நான் ராஜாவுன்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. நம்ம தொகுதியில் இவ்வளவு பெரிய சாதனை படைத்த ஒரு பெரும் தலைவியை நாம் பெற்றிருக்கிறோம். இது தேசத்தின் பாதுகாப்பு, இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு. அவருடைய கணவர் எழுதிய புக்கத்தில் சொல்லியது கூறியது போல் 5000 ஸ்டாஃப் நர்ஸ், 5000 செவிலியருக்கு ஒரு தலைவி என்றால் அந்த 5000 நர்ஸை சமாளிக்க பெரிய கஷ்டம். ஒரு நர்ஸை கழிக்கிறதுக்கே பெரிய கஷ்டம். 5000 நர்ஸை நீங்கள் செலவழிக்கணும். கடவுள் உங்களுக்கு பெரிய கிருபையை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த அந்த ப்ரொஃபஷன் அப்படிப்பட்ட ப்ரொஃபஷன். நீங்கள் டாக்டரும் நர்ஸையும் எந்த காலத்திலும் நீங்கள் சமாளிக்க முடியாது. வெரி டிஃபிகல்ட். நம்ம எது நினைக்கமோ அதை அவங்க சொல்ல மாட்டாங்க. சீரியஸாக இருக்கும். ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் ஒரி பண்ணாங்க, நாளைக்கு வெளியில் வந்துடுவார் அப்படிம்பாங்க. அது அவங்களோட டேலண்ட்டு. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அவர் மேசிவ் அட்டாக் தான் சொல்லுதாங்க, சின்ன அட்டாக் தான் வந்திருக்கு, எப்படி தப்பிச்சிருப்பா பண்ணாங்க. இராணுவத்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய அத்தனை ஒட்டுமொத்த இந்தியாவை எடுத்துக்கொண்டால் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற இராணுவத்திற்கு செவிலியர் பணி என்றால் அது கடவுளுடைய உச்சத்தை தொட்ட பதவியாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டேன்னு வைங்களேன், டெலிவரி முடிஞ்ச உடனே அந்த தாயும் தகப்பனும் என் தெய்வமே அப்படி தான் சொல்லுவாங்க. நிறைய இடத்துல நான் மினிஸ்டர் ஆச்சுமே நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நம்மளை மறந்துடுவாங்க, இந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லிட்டு போங்க. அந்த பிள்ளை அந்த நேரத்தில் காப்பாற்றி பாருங்க. ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு தன்னுடைய குழந்தைக்கு ஜன்னியோ வெட்டோ இரவு வந்துச்சுன்னா அவங்க சொல்லுறது எல்லாரையும் மறந்துடுவாங்க. ஹாஸ்பிட்டலை மறந்துடுவாங்க, டாக்டரை மறந்துடுவாங்க. அந்த செவிலியர் காப்பாற்றுச்சுன்னா தாயி உனக்கு நான் கடவுளாக உன்னை நினைக்க தாயின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்காது. சில குறிப்பிட்ட நபருக்கு தான் அரசாங்க வழியாக, அரசு வழியாக கிடைக்கக்கூடிய ஒரு நோபல் தான் இவங்களுக்கு. இட் இஸ் எ நோபல் ப்ரொஃபஷன். நீங்கள் 2000 பார்த்தீங்கன்னா ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 500 ரூபா தான். டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய்க்குள்ளே கோர்ஸை முடிச்சிடலாம். நீங்கள் பிடிக்கச்சுமே எப்படின்னு தெரியல, நான் மினிஸ்டர் ஆச்சுமே போய் செக் பண்ணியிருக்கேன். 2000க்குள்ளே முடிச்சிருவாங்க நர்சிங் கோர்ஸ். பிஎஸ்சி நர்சிங் மட்டும்தான் உண்டு. இப்போ அதை டிவைட் பண்ணிட்டாங்க. பிஎஸ்சி நர்சிங் வித்தின் தி ப்ராக்கெட் அனஸ்தீசியா, பிஎஸ்சி நர்சிங் வித்தின் தி ப்ராக்கெட் கார்டியாக். நர்சிங் இஸ் தி சேம் ப்ரொஃபஷன், தெர் இஸ் நோ ப்ராப்ளம். பட் இப்போ இவங்க அதை வந்து வேறு மாதிரி கொண்டு போய்ட்டுருக்கேன். நான் மேடத்தில் ஒரே ஒரு ரிக்வஸ்ட், நான் மினிஸ்டராக இருக்கச்சுன்னு ப்ரைவேட்டு நர்சிங் காலேஜை ஐ நெவர் என்டர்டைன். என்கிட்ட மேடம் எத்தனையோ ட்ரிப் சொன்னாங்க, கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டேன். ஏன்னா அவங்க அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. அப்போல்லோ ஹையஸ்ட் ஹாஸ்பிட்டல், அப்போல்லோ, கோவை மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், இவங்கள்ட்ட மட்டும்தான் பேஷண்ட் வருவாங்க. நர்சிங் காலேஜ் இருக்கணும்னா 100% பேஷண்ட் இருக்கணும்.
அவங்களுக்கு என்ன நோயின்னு தெரிஞ்சு சும்மா எங்கே வேணாலும் ஆரம்பிக்கலாம். அவன் என்ன வாட் இஸ் யூஸ், அவன் ஒன்றுமே தெரியாமல் வந்து நிற்பான். அதனால தான் நர்சிங் கோர்ஸ், எம்பிபிஎஸ் கோர்ஸு இதை எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல் இல்லாமல் நர்சிங் காலேஜோ நர்சிங் கோர்ஸோ அப்படின்றது. த பெஸ்ட்டு நர்சிங் கோர்ஸ் இன் டிஃபென்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சதில்லை. அது பல்லாவரத்தில் ஒரு நர்சிங் காலேஜ் இருக்குது, டெல்லியில் இருக்குது, கொச்சியில் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். 3 காலேஜும் அருமையான காலேஜ். நான் மேடத்தை ஒரு சின்ன சப்ஜெக்டை மட்டும் பேசியிருக்கேன். இப்போ புதுசாக ஒரு யங் டைரக்டர் வந்திருக்கார், நெல்சன் ஒரு டைரக்டர், சினிமா டைரக்டர். அவர் என்ன ஒரு நாள் வந்து பார்த்தாரு. எனக்கு வீட்டுக்கு ஒரு 4வது வீட்டில் இருக்கார். அவர் சினிமாவில் கொஞ்சம் யங்ஸ்டர், கொஞ்சம் யாருக்கும் கொஞ்சம் பெண்ட் ஆக மாட்டார். என்கிட்ட மட்டும் வாக்கிங் வருவார், பேசின்னு வச்சுட்ருப்போம். அண்ணே ஒரு டெல்லி போகணும், எனக்கு ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னா. என்ன படம் எடுக்க போகிறேன்னு, ரஜினி தொந்தரவு எனக்கு தாங்க முடியல, அவர் ஜெயிலர் படம் எடுக்க சொல்லுவார், கலாநிதி மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணுதார் அப்படின்னாரு. என்ன வேணும்னு கேட்டால் அப்போ நான் ஸ்பெஷலாக பேசிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் கொடுங்க, டிஃபென்ஸில் போய் ஒரு ஷூட்டிங் எடுக்கணும் அப்படின்னாரு. சரின்னு சொல்லி டெல்லியில் பெர்மிஷன் வாங்கி கொடுத்து எடுத்துகிட்டு வந்தார். அவர் உங்கள் நர்சிங் ஏரியா ஹாஸ்பிட்டல் பார்த்த உடனே அப்படியே ஷூட்டிங் எடுத்து, இந்தியாவில் இது மாதிரி இடம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாரு. அப்போ எனக்கு உங்களை எல்லாம் பழக்கம் கிடையாது, இல்லை உங்களை பார்க்க சொல்லியிருப்பேன். அந்த அளவுக்கு நர்சிங் காலேஜ் அட் டெல்லி இஸ் வெரி ஃபேமஸ். எய்ம்ஸ் மாதிரி நோயை காப்பாற்றுவதும் இவர்கள் தான், நோயை குணப்படுத்துவதும் இவர்கள் தான், உயிரை காப்பாற்றுவதும் இவர்கள் தான், உயிரை காப்பதும் இவர்கள் தான். இந்த காப்புக்கும் உயிருக்கும் சொந்தக்காரர் கடவுள் என்ற பெயரை கொண்டவர் தான் ஃப்ளோரா என்ற நமது ஊரை சார்ந்த மண்ணின் சார்ந்த இந்த குழந்தையாக பிறந்து இன்று இந்த நாட்டுக்கும் இராணுவத்துக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சேவை செய்து இறைவன் அருள். எல்லாத்துக்கும் இந்த பதவி கிடைக்காது, எல்லாரும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆக முடியாது, எல்லாரும் மினிஸ்டர் ஆக முடியாது, எல்லாரும் எம்எல்ஏ ஆக முடியாது, எல்லாரும் எம்பி ஆக முடியாது, எல்லாரும் பேரூராட்சி தலைவியாக முடியாது. சர்டன் பீப்புள். நான் நிறைய பேர் சொன்னேன், இது உங்கள் தாய் தந்தையர்கள் செய்த புண்ணியம், கர்மா, தட் இஸ் கால்டு கர்மா. நம்ம நிறையா போனால் அண்ணன் இருக்கார் பேச முடியாது, நிறைய அதுக்குள்ளுக்கு போய் ரொம்ப டீப்பாக போயாச்சுன்னா, எய்தர் யூ மே பி ஹிந்து ஆர் கிறிஸ்டின் ஆர் முஸ்லீம், எவரிபடி எல்லாருமே கடவுளை வணங்குதோம். உங்களுக்கு இந்த ஜீவத்திலே இந்த மண்ணிலே உங்கள் தாய் தந்தையுடைய தொப்புள் குடியிலே பிறக்கும் பொழுது இறை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேர் இஸ் நோ ஹிந்து, நோ கிறிஸ்டின், நோ முஸ்லீம். காட் இஸ் ஒன். என்னை பொறுத்தவரை அப்படி தான் இருப்பேன் நான். இதுவரையிலும் அதில் வந்து தெளிவான மனிதன். என்கிட்ட வந்து இதெல்லாம் கதையெல்லாம் பேசவே முடியாதுன்றேன். என்கிட்ட யார் பேசினா சப்ஜெக்ட் எடுத்து தள்ளி வச்சிரு அப்படின்றேன். நீ ஹிந்து கிறிஸ்டினாக வந்தாலும் சரி தான், ஹிந்து வந்தாலும் சரி, எல்லாருக்கும் நான் கிளாஸ் எடுக்க தயார். ஆனால் மனிதன் என்பவன் இறைவனால் படைக்கப்பட்டவன். இந்த மனிதனுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் இது போன்ற உச்ச பதவியை அடைய முடியும். எல்லாரும் அடைய முடியாது உச்ச பதவி. இன்று இந்த மண்ணிலே பிறந்து உயிரை காக்கக்கூடிய பெண்மணியாக இருந்து ஊரை காக்கக்கூடிய, தேசத்தை காக்கக்கூடிய இராணுவர்களுக்கு இராணுவ தளபதியாக, மேஜர் ஜெனரலாக பொறுப்பேற்றுக்கின்ற உங்களையும் உங்களது கணவரையும் உங்களது குழந்தைகளையும் எல்லாம் வல்ல இறைவன் நீடூடி வாழ வேண்டும். நிறைந்த செல்வத்தை பெற்று மக்களுக்கு உங்களுக்கு ஓய்வே கிடையாது, ஓய்வில்லாத வாழ்க்கை தான் மருத்துவ வாழ்க்கை என்று வாழ்த்தி, எல்லாம் வல்ல இறைவன் நல்ல ஆயுளும் ஆயுசும் தர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்தமிழின் முத்தாய், கல்வி சேவையில் வைரமாய், சேவையின் நாயகராய் ஜொலித்திடும் தோப்பூர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் நல்லாசிரியர் திரு ஜி கிஷோர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். இந்த விழா ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். முப்படையிலும் பணியாற்றிய ஒரு பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு அம்மையார் என்பதிலே ரொம்ப பெருமைதான். அதை சொல்லும்போது எனக்கே மிகுந்த பெருமையாக இருக்கின்றது. அன்னார் அவர்கள் எங்கள் பள்ளியில் பயின்றார் என்பது இன்னும் பெருமையாக இருக்கின்றது. குமாரபுரம் தோப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல், அன்றைக்கு அது அரசு உயர்நிலைப் பள்ளியாக இருந்து வந்தது, 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை அங்கு பயின்றார். அந்த முன்னாள் மாணவர் இன்றைக்கு இந்த உயர்ந்த சிகரத்திலே அமர்ந்திருக்கிறார் என்று நினைக்கின்ற போது நாங்கள் பெருமை கொள்கிறோம். அது எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு
முன் உதாரணமாக சிறந்த ஒரு மோட்டிவேஷனாக அமையும் என்பதிலே எள்ளளவும் சந்தேகமில்லை. அம்மையார் அவர்கள் அந்த காலத்திலெல்லாம் பெண்கள் கல்வி கற்பது என்பது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை இருந்து வந்தது. எங்கள் பள்ளியிலே கிட்டத்தட்ட 1979 80 10ஆம் வகுப்பு பயின்று இருக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. துணிச்சலான பெண்மணி என்பதற்கு அவர்கள்தான் ஒரு உதாரணம். ராஜாவூர் மட்டுமல்ல, எங்கள் பள்ளிக்கு மட்டுமல்ல, இந்த தமிழகத்திற்கும் இந்தியாவிற்குமே மிகவும் பெருமைப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு தருணம் இது. திருமதி நித்திலா அவர்கள் எங்கள் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியர் அன்னாருடைய வகுப்பு தோழி என்பதை அறிவேன். அவர்கள் மூலமாக எங்கள் பள்ளியில் அவர்களுக்கென்று ஒரு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று இருந்தபோது அன்னார் ஊரில் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் ஊரில் இல்லை என்னபோது அங்கே இன்னொரு பள்ளியில் பாராட்டு விழா நடந்தபோது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருந்தாலும் நமது பள்ளியில் முதலில் வைக்க வேண்டும் என்பதிலே எனக்கு அதில் ஒரு குறைபாடு இருந்தது. அதை நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும், எங்களுக்கும் அந்த வாய்ப்பை தர வேண்டும். இது எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை தரும் என்பதனாலே உங்களை நாங்கள் பள்ளிக்கு அழைக்க விரும்புகின்றோம். இணைந்து சிறப்பிப்பவர் திரு லூகாஸ் அவர்கள். மேஜர் ஜெனரல் திருமதி ஃப்ளோரா அவர்களை கௌரவிக்க நமது பங்கை சேர்ந்த க்ளூனி அருட்சௌதரிகள் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க இந்தியா டுடேயின் செய்தியாளர் அண்ணன் திரு டாகோர் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன். வாழ்க்கை பயணத்தில் மிகப்பெரிய அனுபவங்களை சுமந்திருக்கின்ற இந்த சகோதரி குமரி மண்ணிலிருந்து எமயம் வரை இருக்கின்ற இராணுவத்தில் பணியாற்றுகின்ற அந்த தாதிய பணியாளர்களுக்கு, இராணுவ பணியாளர்களுக்கு இவரது கரங்களால் மருத்துவம் செய்திருக்கிறார். அந்த பெருமை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை ஒலிக்கிறது இந்த நாளில் என்பது பெருமை மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் அந்த பதவியை பெற்ற தினத்தில் அதை நான் பணியாற்றுகின்ற இந்தியா டுடே என்கின்ற ஆங்கில ஊடகத்திற்கு செய்தி எழுதியிருந்தேன். செய்திக்கு கீழே அந்த செய்தியாளருடைய பெயர் எழுத வேண்டும். என்னுடைய பெயர் இக்னேஷியஸ் தாகூர். அந்த செய்தியை தொகுத்தவர் என்னிடம் கேட்டார், யாரையா அந்த இக்னேஷியஸ் ஃப்ளோரான்று? அப்பொழுது நான் சொன்னேன், எங்கள் உறவுக்காரர், நான் பிறந்த மண்ணை சார்ந்தவர், ஆகவே அதை பெருமையோடு அந்த செய்தியை நான் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னபோது இக்னேஷியஸ் என்ற பெயர் என்னையும் அவரையும் அந்த டெல்லி பத்திரிகையாளர் அரங்கத்தில் பேச வைத்தது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. திறமையின் வெளிச்சமாய் சுடர் விடுபவர், நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நன்னடை, தமிழ்நாட்டின் முதல் மேஜர் ஜெனரல், எம் மண்ணின் மைந்தர், வீரமங்கை, உழைத்த உழைப்பின் பயனாக இன்று மேஜர் ஜெனரலாக நம் முன் நிற்கும் பெருமைமிகு அன்னையை ஏற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனது பாராட்டு விழாவிற்கு வருகை தந்து என்னை பெருமைப்படுத்திய முன்னாள் தமிழக அமைச்சர்கள் திருமிகு என் தளவாய் சுந்தரம் அவர்களே, திருமிகு சுரேஷ் ராஜன் அவர்களே, கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அவர்களே, ஜெயமாதா பொறியியலர் கல்லூரி தலைவர் என் ஜான்சல் ராஜா அவர்களே, மற்றும் மருங்கூர், தேரூர், ஆரல் வாய்மொழி பேரூராட்சி தலைவர்களே, தோவாளை ஒன்றிய பஞ்சாயத்து தலைவர்களே, மற்றும் நான் பயின்ற பள்ளிகளான ராஜாவூர் புனித மிக்கேல் உயர்நிலைப் பள்ளி, தோப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளி, நாகர்கோயில் லிட்டில் ஃப்ளார் மேல்நிலைப் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் அவர்களே, மற்றும் ஆசிரிய பெருமக்கள் அவர்களே, பல்வேறு துறை அதிகாரிகளே, ராஜாவூர் பங்கு தந்தை உள்ளிட்ட இறையடியாளர்கள், அருள் சகோதரிகள், பல்வேறு செய்தி ஊடகத்தார்கள் அவர்களே, பாசத்திற்குரிய எனது ஊர் உற்றார் உறவினர்களே, பள்ளி தோழிகளே, தோழர்களே, ஊர் மக்கள் அனைவரையும் வணங்கி உங்கள் மேலான வருகைக்கும் வாழ்த்துரைக்கும் இதயம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜாவூர் மண்ணில் பிறந்து வளர்ந்த நான் ராஜாவூர் தொடக்க பள்ளியிலும், தோப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் மற்றும் நாகர்கோயில் லிட்டில் ஃப்ளார் மேல்நிலைப் பள்ளிகளிலும் கல்வி கற்று
இராணுவ செவிலியர் சேவை பிரிவில் சேர்வதற்கான தகுதி தேர்வில் வெற்றி பெற்று 17 வயதில் டெல்லி ஆர்மி மருத்துவமனையில் பயிற்சி பெற்று 18 20 இடங்கள் இடம் மாறி ஒவ்வொரு இடமும் 2 3 வருடமாக இடம் மாறி மாறி டெல்லி தலைமை அலுவலகத்தில் இன்று நான் மேஜர் ஜெனரலாக பணியாற்றுகிற வாய்ப்பினை வழங்கிய எல்லாம் வல்ல இறைவனையும் என்னை வளர்த்து இந்த உச்சத்திற்கு கொண்டு வந்த என் பெற்றோரையும் சகோதர சகோதரிகளையும் மிகுந்த நன்றியோடும் மரியாதையோடும் நினைத்து பார்க்கிறேன். எனது வளர்ச்சிக்கு துணை நின்ற எனது அருமை கணவர் மற்றும் 2 மகன்களையும் நேசத்தோடு பாராட்டி மகிழ்கிறேன். இன்று இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு இந்த புத்தகத்தை தொகுத்து தந்த ஆசிரியர் எனது அருமை கணவர் இக்னேஷியஸ் ஜோசப் ஜான் அவர்களுக்கு எனது உண்மையான நன்றியை பாராட்டிக் கொள்கிறேன். அவர் சொன்னார், நான் செப்டம்பர் 1ஆம் தேதி இந்த மேஜர் ஜெனரல் பதவி ஏற்றபோது அவருடைய ஒரு ஆசை, என்னுடைய வாழ்க்கை கதையை எழுதி அதை ஒரு புத்தகமாக வெளியிட வேண்டும் என்பது அவருடைய ஆசை. அவருடைய ஆசை நிறைவேற்றுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. இரவு மகளும் உழைத்துவிட்டு இரவு வந்து அவருக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் மட்டும்தான் கொடுத்தேன். அந்த வாய்ஸ் மெசேஜை கன்வெர்ட் பண்ணி அவங்க தமிழ் எழுதுறனைக்க கிரெடிட் கோஸ் டு ஹிம். தேங்க்ஸ் டு மை மிஸ்டர் ஜான், மை ஹஸ்பண்ட். 17 வயதில் இந்த நாகர்கோயில் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து நான் டெல்லி இறங்கி போகும்பொழுது எனக்கு இருந்த 29ஆம் தேதி டிசம்பர் பயங்கர குளிர். ஒன்லி தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாது. அங்கே இறங்கி பார்த்தால் பயங்கர குளிர். ஒரு ஷால் மாத்திரம் மூடிட்டு போயாச்சு. போன பிறகு அங்கே பார்த்தனைக்கு எல்லாருடைய வாயிலிருந்து புகையாக வருது. எனக்கு தெரியல இது ஏன் எல்லாருடைய வாயிலிருந்து புகையாக வருது. அப்போ நான் நினச்சேன் எல்லோரும் சிகரெட்டு குடிக்கிறாங்களோன்ட்டு. அப்போ எங்கள் அண்ணன்ட்ட கேட்டேன், அருமை அண்ணன்ட்ட, என்ன எல்லாருடைய வாயிலிருந்து புகையாக வருதா ஏன்? அப்போ உன்னுடைய வாயிலிருந்து தான் புகை வருதுன்னு. அப்போ அவ்வளோத்துக்கு வாட் ஐ வாண்ட் டு சே இஸ், அவ்வளோத்துக்கு நான் ஒரு இன்னோசன்ட் கேர்ள், ஒன்றுமே தெரியாது. எங்கேயோ பட்டிக்காட்டில் இருந்து வளர்ந்த பிள்ளையை கொண்டு பட்டணத்தில் கொண்டு விட்டது மாதிரி என்னையை கொண்டு டெல்லியில் கொண்டு விட்டுட்டான். விட்ட பிறகு 2 நாளில் ஒரே அழுக, என்னால் தாங்க முடியாது. நான் சொல்லிட்டு நான் வந்துடுவேன், எனக்கு இந்த நர்சிங்லாம் வேண்டாம். I don't even know about what is nursing. But today, you ask anything about nursing, I am perfect. அவங்க தலவாய் சுந்தரம் சார் சொன்னது மாதிரி, we are very disciplined force and we are the very confident and competent nurses. You cannot compare our nurses with the civil, as he said. It's absolutely correct because அவ்வளோத்துக்கு டிசிப்ளின் ஆட்டு ஆர்மியில் நாங்கள் ட்ரெயின் பண்ணி காலையில் பிடி, ஈவினிங் கேம்ஸ். In between you have to go for the courses and we are attached with the army hospitals. அதனால் எங்களுக்கு பேஷண்ட்ஸே ப்ராப்ளமே கிடையாது. ஸோ we had lot of clinical experience. அப்படி வளர்ந்து இன்றைக்கி நான் இந்த மண்ணிற்கு பெருமை சேர்க்கிறது என்றால் எல்லாமே கடவுளுடைய சித்தம் அண்ட் இறைவனுடைய சித்தம் அண்ட் என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய குடும்பத்துடைய ஆசீர்வாதம். அவர்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த நிலைக்கு நான் வந்திருக்க முடியாது. உங்கள் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் மென்மேலும் என்னை உழைக்க தூண்டுகிறது. எனது இராணுவ பணி நிறைவிற்கு பின்னும் இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து உழைப்பேன் என்பதையும் உங்களிடம் முன் உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக தோப்பூர் ஸ்கூலுக்கும் லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலுக்கும் டெஃபினெட்லி நான் லீவ் எடுத்துகிட்டு வந்து ஐ வில் ஸ்பீக் டு மை ஸ்டூடெண்ட்ஸ். ஐ வில் கிவ் தம் த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச். எங்கள் ஊரிலிருந்து, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து நிச்சயமாக பெண்கள் இந்த நர்சிங் சர்வீஸ்க்கு வர வேண்டும். அதற்கு நான் முக்கியமாக சிறப்பாக அவர்களுக்கு கோச்சிங் கொடுத்து ஐ வில் ப்ரிப்பேர் தம் டு சென்ட் தம் டு தி டிஃபென்ஸ். இதுதான் என்னுடைய ஆசை. மீண்டும் ஒருமுறை உங்கள் வருகைக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். ஏற்புரை வழங்கிய மேஜர் ஜெனரல் திருமதி ஃப்ளோரா அவர்களுக்கு நன்றிகள். நன்றி இனிமையின் வழித்தடம், நன்றி இதமான விடியலின் தடம், ஆளுமையின் விருட்சம். நன்றி நவில வருகிறார் ஆர்மி பப்ளிக் ஸ்கூலின் ஆசிரியர் திருமதி ஜினி வின்சென்ட் அவர்கள். வருக உமது நன்றி உரையை தருக. ராஜா ஊரின் மண்ணின் மைந்தர் இக்னேஷியஸ் டெலஸ் ஃப்ளோரா அவர்களின் பாராட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்து எங்களை எல்லாம் பெருமைப்படுத்திய முன்னாள் தமிழக அமைச்சர்கள் திருமிகு என் தலவாய் சுந்தரம் அவர்கள், திருமிகு சுரேஷ் ராஜன் அவர்கள், கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அவர்கள்,
ஜெயர் மாதா பொறியியற் கல்லூரி தலைவர் ஏ ஜான்சல் அவர்கள் மற்றும் மருங்கூர் தேரூர் ஆர்எல் அகஸ்தீஸ்வரம் பேரூராட்சி தலைவர்கள், தோவாலை ஒன்றிய பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் மேஜர் ஜெனரல் அவர்கள் பயின்ற பள்ளிகளான ராஜாவூர் புனித மிக்கேல் உயர்நிலைப் பள்ளி, தோப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளி, நாகர்கோவில் லிட்டில் ஃப்ளவர் மேல்நிலைப் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், பல்வேறு துறை அதிகாரிகள், ராஜாவூர் புனித மிக்கேல் ஆலய பங்கு தந்தை உள்ளிட்ட இறை அடியார்கள், அருள் சகோதரிகள், பாசத்திற்குரிய உற்றார் உறவினர்கள், பள்ளி தோழர்கள், ஊர் மக்கள் அனைவரையும் வணங்கி உங்கள் மேலான வருகைக்கும் வாழ்த்துக்களும் இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். விழாவிற்கு வருகை தந்துள்ள பல்வேறு செய்தி நிறுவனங்களின் செய்தியாளர்களுக்கும் சமூக ஊடகங்களுக்கும் எமது நன்றிகள். இந்த விழா சிறப்புற நடைபெற உழைத்த நல்ல உள்ளங்கள் அனைவரையும், முக்கியமாக விழாவை ஒருங்கிணைத்த HDFC லைஃப் இன்சூரன்ஸில் பணியாற்றும் திரு அலெக்ஸ் அவர்கள், பேராசிரியர் இனியன் மற்றும் அனுஷ்யா தம்பதியருக்கும் எமது நன்றிகள். ஒளி அமைத்தவர்கள், கம்யூனிட்டி ஹால் பணியாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரின் வருகைக்கும் வாழ்த்துகளுக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை வழங்கிய திருமதி ஜினி அவர்களுக்கு நன்றி. இப்போது மேஜர் ஜெனரல் திருமதி ஃப்ளோரா அவர்களை கௌரவிக்க அவருடைய நண்பர்கள், திரு வின்சன் தலைமையிலான அவருடைய நண்பர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். 1970 முதல் 75 வரை புனித மிக்கேல் ஆரம்ப ஆதார பாடசாலையாக இருக்கும்போது பயின்ற நம் நண்பர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை பங்கேற்று சிறப்பு செய்த அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது திரு ஜோசப் இனியன், ஆங்கிலத்துறை தலைவர், ஜெரோம்ஸ் கல்லூரி, மற்றும் திருமதி அனுஷ்யா இனியன், ஆங்கிலத்துறை பேராசிரியை, ஹோலி கிராஸ் கல்லூரி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
உலகை உனை வியக்கும் மெய்யடா மெய்யடா கொடியேற்ற கொடியேற்ற வானம் தாண்டி வெற்றி கொடியேற்ற பரிசாற்ற பரிசாற்ற பாரத தாயின் புகழை பரிசாற்ற கொடியேற்ற கொடியேற்ற வானம் தாண்டி வெற்றி கொடியேற்ற பரிசாற்ற பரிசாற்ற பாரத தாயின் புகழை பரிசாற்ற நீ கைகள் கட்டி முடங்கி விட்டால் எதையும்